வெல்கம் டு சிண்டு பேபி குயின் கார்ட்டூன் சேனல். ஒரு ஊரில் ஒரு குருவி தன்னுடைய வளையல் வியாபாரத்துக்காக வெளியே வந்து தன்னோட வெள்ளையலுக்கு விற்றுட்டு போகலான்னு வந்திருக்கும் போது அங்கே எங்கேயுமே வியாபாரமாக ஆகலையாம். அப்போ அது என்ன பண்ணிச்சு, சொல்லிக்கிட்டு வரும்போதே தூரத்துலேருந்து வளையல்னு கூப்பிட்ற சத்தம் கேட்டுச்சான். அவர் எப்பா வந்தாங்கப்பா கஸ்டமர்னு சொல்லிட்டு வளையல் எடுத்துகிட்டு கிட்ட போகும்போது வளையல் எடுத்துகிட்டு வந்து கீழே வையும் சொன்னாங்களாம். அப்போ அந்த குருவி என்ன பண்ணிச்சான், வளையலை கீழே எடுத்துகிட்டு வந்து வச்சுச்சான். எவ்வளோப்பா ஒரு டஜன் வளையல்னு கிட்டதுக்கு 30 ரூபான்னு சொன்னாராம். அதுக்கு என்னப்பா நீ ஆன வேலை குதிரை வேலை சொல்கிற, 20 ரூபா வைத்துனே 30 ரூபான்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு, நான் 25 ரூபான்னு வாங்கினது 5 ரூபா தான் மேலே போட்டு விற்கிறேன்னு சொல்லிச்சான். அதுக்கு எனக்கு வழியிலலாம் தேவையில்லை, நீ எடுத்துகிட்டு போ, ஆன வேலை குதிரை வேலை சொன்னால் யார் வாங்குவாங்கன்னு சொன்னிச்சு. நாங்கள் மார்க்கெட்டுக்கு போனால் இன்னும் கம்மியிலே வாங்கிட்டு வருவோம், நீ என்ன இவ்வளோ ரேட்டு சொல்கிற, போய் எங்களுக்கு தேவையே இல்லை, வழியில் எடுத்துகிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிச்சான். அதுக்கு அந்த குருவி என்ன இவங்க இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு வளையலை எடுத்துட்டு வாபஸ் போய் நின்று இருக்கும்போது, என்ன கடவுளே எனக்கு இன்னைக்குன்னு பட்டு இப்படி வரணுமா சோதனை அப்படின்னு சொல்லிக்கிட்டே போய் நின்றுச்சான். அப்போ தூரத்துலேருந்து வளையல்காரே நில்லுங்கன்னு சொல்லி சத்தம் கேட்டுச்சான். யாருன்னு பார்த்தா இந்த அம்மாவுடைய மருமகள். யார் கூப்பிடுறதுன்னு அதை வளையல்காரு வழியில் கீழே எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்த்தாராம். அப்போதான் யாரோ கூப்பிட்றாங்களேன்னு திரும்பி பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய மருமகள் கூப்பிட்டு இருந்தா. அண்ணா கொஞ்ச நேரம் இருங்க, எங்கள் மாமியார் அப்படித்தான், நீங்கள் எதை நினச்சிக்காதீங்கன்ட்டு ஒரு டசன் வழியில் வாங்கின்னு காசை கொடுத்துட்டு போயிட்டாண்ணா. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் ப்ளீஸ்.